சிவ பக்தரை தாக்கின வஜ்ராயுதம் கூட தூளாகி போன கதை தெரியுமா? விஷ்ணுவின் சக்ராயுதமும் வேலை செய்யாத ஒரு சிவபக்தர். அவர் யார்? சத்தியலோகத்தில் தான் பிரம்மதேவன் இருக்கிறார். ஒருமுறை அவர் தும்மிய போது அதிலிருந்து ஒரு மனிதன் வெளிப்பட்டான். அவனுடைய பெயர் சுபன். அவன் ஒரு நாட்டை ஆண்டு வந்தான். அவன் மிகவும் ஒழுக்கமானவன், நீதிநெறி தவறாதவன், மிகப்பெரிய வீரனும் கூட. அது மட்டுமல்லாமல் அவன் இந்திரனை நோக்கி கடும் தவம் செய்து வஜ்ராயுதத்தை அன்பளிப்பாக பெற்றவன். பூமியில் அவனுக்கு நிகரானவர்கள் எவருமே இல்லை என்ற சிறப்போடு அவன் வாழ்ந்து வந்தான். அதே ஊரில் ததிசி என்ற ஒரு சிவபக்தர் இருந்தார். அவர் தவம் செய்யும் போது மட்டும் காடுகளில் இருப்பார். மற்ற நேரங்களில் நகருக்குள் வருவார். அரண்மனையில் இருக்கும் மன்னனான சுபனுடன் நட்பாக பேசி பொழுதை கழிப்பார். நாளடைவில் மன்னனுக்கும் முனிவருக்குமான தொடர்பு நல்ல நட்பாக மாறியது. ஒவ்வொரு நேரத்திலும் வெவ்வேறு விஷயங்களை பேசிக்கொள்வார்கள். சில நேரங்களில் பகடையாடுவதும் உண்டு. இவர்களின் நட்பு காலப்போக்கில் மிகவும் நெருக்கமானது. ஒருவரை மற்றவர் கேலியாக பேசி விளையாடும் அளவிற்கு நட்பு வளர்ந்தது. நெருங்கி பழகினார்கள். ஒரு சமயம் இருவரும் பகடையாடி கொண்டிருக்கும் போது அரசன் கேட்டான், நானோ நாட்டை ஆள்பவன், நீரோ காற்றில் சுற்றி திரிபவர். நம் இருவருக்கும் நட்பு ஏற்பட்டது என்பது மிகப்பெரிய விந்தையாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்ல, அதை கேட்ட முனிவர், இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? நாம் இருவருமே ஒவ்வொரு வகையில் மேலானவர்கள்தான். இதில் என்ன ஏற்றத்தாழ்வு உள்ளது என்று கேட்க, அதை கேட்ட மன்னன், ஏற்றத்தாழ்வில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? என்னிடம் நிறைய இருக்கிறது. நான் அரசன். உடல் பலம் இருக்கிறது. பலரையும் வெல்வேன். வனபலத்தால் நிறைய பேருக்கு உதவி செய்வேன். அதே சமயத்தில் உங்களை போன்ற முனிவர்களை வாழ வைப்பதும் என் போன்ற மன்னர்கள் தானே. வித்தியாசம் இருக்கிறது தானே என்று அவன் சொல்ல, அவருடைய இந்த பேச்சு முனிவருடைய மனதை முள்கொண்டு தைத்தது போல் இருந்தது. நீ பேசுவது எனக்கு வியப்பாக இருக்கிறது. முனிவர்கள் தவ வலிமை உடையவர்கள். அவர்கள் முறைப்படி செய்து வரும் வேள்விகளில் இருந்து கிடைக்கும் வரத்தால் தான் தேவர்களே வாழ்ந்து வருகிறார்கள். தேவர்களுக்கே இந்த நிலை என்றால் உன் போன்ற மன்னர்களை பற்றியெல்லாம் சிறப்பாக சொல்ல வேண்டுமா என்ன? என்னை போன்ற தவ வலிமை பெற்றவர்களிடம் உன் போன்றவர்களுடைய வீரமும் பராக்கிரமமும் என்ன செய்ய முடியும் என்று கேட்க, அதை கேட்டதும் மன்னனுக்கு ஆத்திரம் வந்தது. எங்களிடம் யாசகம் பெற்று வாழ்ந்து வரும் உங்களுக்கு இத்தனை ஒரு ஆணவமா? என்ன ஒரு ஆணவ பேச்சு என்று மன்னன் கோபப்பட முனிவருக்கும் கோபம் வந்துவிட்டது. என்னை போன்ற தவ முனிவர்களின் அருள் இல்லாமல் உன்னை போன்றவர்கள் ஆட்சி புரிய முடியாது. இது புரியாமல் இருக்கிறாயே என்று ஏளனமாக சொல்லியபடியே தன்னுடைய கைகளால் அவருடைய தலையில் விளையாட்டாக நட்பாக தட்டினார். அவ்வளவுதான். மன்னனுக்கு கோபம் பொங்கி எழுந்து விட்டது. நாடு போற்றும் மன்னன் நான், என்னை நீங்கள் அடிப்பதா என்று ஆவேசம் வந்து எழுந்து அவரிடம் இருந்த வஜ்ராயுதத்தை எடுத்து முனிவருடைய மார்பை நோக்கி எறிந்தான். இந்திரனால் வழங்கப்பட்ட வஜ்ராயுதத்தை முனிவரால் தடுக்க முடியவில்லை. அது முனிவருடைய மார்பை பலமாக தாக்க அவரால் வழி பொறுக்க முடியவில்லை. அவருடைய வாயில் இருந்து ரத்தம் வெளிப்பட்டது. மயங்கி விழுந்தார். மன்னன் அதற்கு மேல் அங்கு இருக்க விருப்பமில்லாமல் சென்று விட்டான். சிறிது நேரத்தில் முனிவருக்கு சுயநினைவு வந்துவிட்டது. கண்விழித்து பார்த்தால் அரசன் அங்கு இல்லை. முனிவரை வஜ்ராயுதத்தை கொண்டு தாக்கியதால் அவர் பெரிதும் பாதிப்புக்குள்ளானார். அந்த வஜ்ராயுதம் இந்திரனால் வழங்கப்பட்டது. இந்திரன் தேவர்களுடைய தலைவன். அதனால் தேவர்களுடைய பரம விரோதியான அசுரர்களுடைய குருவான சுக்ராச்சாரியரின் உதவியை நாடினால் அரசனை எளிதாக பழிதீர்க்கலாம் என்று காட்டிற்கு சென்று சுக்ராச்சாரியரை நோக்கி தவம் செய்தார். சுக்ராச்சாரியரும் தோன்றி, எனக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது, எதற்காக என்னை நோக்கி நீங்கள் தவம் இருக்க வேண்டும் என்று கேட்க, அதற்கு அந்த முனிவர், தேவர்களுடைய விரோதி நீங்கள், அசுர குரு நீங்கள். இந்த தேவேந்தர் அளித்த வஜ்ராயுதத்தால் அந்த மன்னன் என்னை தாக்கினான். அதனால் அந்த ஆயுதத்தால் எனக்கு தீங்கு நேராதவாறு தாங்கள் தான் அதற்குரிய சக்தியை தர வேண்டும் என்று கேட்க, அவர், உங்களுக்கு நேர்ந்த சங்கடத்தால் நீங்கள் கொஞ்சம் தடுமாறி போயிருக்கிறீர்கள். அத்தகைய சக்தியை பெற்றவன் நான் அல்ல. நானே ஒரு காலத்தில் இறந்து போன அசுரர்களை உயிர்ப்பிப்பதற்காக சிவனை நோக்கி தவம் இருந்தேன். அவர் என் வேண்டுதலுக்கு இணங்க அந்த சக்தியை தந்தார். நீங்கள் ஒரு சிவபக்தர், அதனால் சிவனிடம் கேளுங்கள், அதுதான் சிறந்தது என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார். அதற்கு பிறகு ததிசி முனிவர் சிவனை நோக்கி தவம் இருந்தார். அவருடைய தவ வலிமையால் சிவபெருமானும் காட்சி கொடுத்தார். எதற்காக இந்த தவம் என்று சிவபெருமான் கேட்க, முனிவரும் சொன்னார், பரம்பொருளே, தாங்கள் அறியாதது எதுவும் இல்லை. உயர்ந்தவர்கள் முனிவர்களா, நாட்டை ஆளும் மன்னர்களா என்ற வாக்குவாதம் எனக்கும் சுபனுக்கும் ஏற்பட்டது. நான் தவசீலர்கள் என்றேன். அதற்கு ஆத்திரமடைந்த சுபன் அவனிடம் இருந்த வஜ்ராயுதத்தால் தாக்கிவிட்டான். இந்திரன் கொடுத்த ஆயுதம் என்பதால்
அந்த ஆயுதத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் எனக்கு எத்தகைய சக்தி வாய்ந்த ஆயுதம் தாக்கினாலும் பாதிப்படையாத உடல் வலிமை எனக்கு வேண்டும். என்னை இழிவுபடுத்தி அவனை பழிதீர்க்க வேண்டும். அதற்கான சக்தியை நீங்கள் தர வேண்டும் என்று முனிவர் வேண்டி கேட்க, சிவபெருமானும் முனிவர் கேட்ட வரத்தை கொடுத்துவிட்டு மறைந்து போனார். அவ்வளவுதான். முனிவருக்கு மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி வந்தது. அவர் மீண்டும் அரண்மனைக்கு சென்று அரசனிடம், உன்னிடம் உள்ள வஜ்ராயுதத்தால் என்னை நீ தாக்கினாய், இப்போது பார், நான் அதை தவிடுபிடி ஆக்குகிறேன் என்று சொல்லிவிட்டு அரசனை தன் காலால் எட்டி உதைத்தார். மன்னன் திடுக்கிட்டு எழுந்தான். நடந்ததை எண்ணி பாருங்கள் முனிவரே, நீங்களும் தான் மன்னன் என்றும் பாராமல் தலையில் அடித்தீர்கள். அதற்கு பதிலாகத்தான் நான் வஜ்ராயுதத்தை வீசினேன். அது நடந்து முடிந்து விட்டது. மீண்டும் எதற்கு வம்பு என்று மன்னன் கேட்க, நானாகவா வம்புக்கு வருகிறேன் மூடனே, முட்டாளே. தவசீலர்கள் நினைத்தால் உன் போன்ற மன்னர்கள் புதைந்து போவார்கள். இப்பொழுது காட்டு உன் பலத்தை என்று முனிவர் சொல்லிவிட்டார். சுபனுக்கு கோபம் வந்துவிட்டது. உங்களை இல்லாமல் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே வஜ்ராயுதத்தை எடுத்து வீசினான். ஆனால் முனிவருடைய தேகத்தின் மீது பட்டதும் அந்த வஜ்ராயுதம் நொறுங்கி தூள் தூளாகி போனது. அதை கண்ட மன்னன் அதிர்ச்சி அடைந்தான். இந்திரனுடைய ஆயுதம் தூள் தூளாக நொறுங்கிவிட்டது. அது அவனுக்கு வேதனையை தந்தது. முனிவர் சொன்னார், இப்பொழுது என்ன செய்ய போகிறாய்? வஜ்ராயுதம் இருக்கின்ற ஆணவத்தால் என்னை கேவலப்படுத்தினாய். அந்த ஆயுதமே உன்னிடம் இல்லாமல் செய்துவிட்டேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து முனிவர் சென்று விட்டார். அரசனுக்கு இது பெரிய கௌரவ பிரச்சனையாகிவிட்டது. அந்த முனிவருக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டான். அவன் பிரம்மாவின் தும்மலில் இருந்து தோன்றியவன். அதனால் பிரம்மனின் அருள் அவனுக்கு எப்போதும் இருக்கும். இப்பொழுது மேலும் பலம் வேண்டும் என்றால் சிவனையோ விஷ்ணுவையோ தான் அவன் வேண்ட வேண்டும். முனிவர் ஒரு சிவபக்தர். அதனால் அவன் விஷ்ணுவுடைய அருளை வேண்டுவதற்காக முடிவெடுத்து காட்டிற்கு சென்று மகாவிஷ்ணுவை நோக்கி கடும் தவம் புரிந்தான். மகாவிஷ்ணுவும் அவன் முன் தோன்றினார். அவரை பார்த்து வணங்கி கொண்டே மன்னன் பேச ஆரம்பித்தான். மாதவா, எனக்கு எந்த வரமும் வேண்டாம். ஒரு வலிமை மிக்க ஆயுதம் வேண்டும். அது என்னை அவமதிப்புக்குள்ளாக்கிய ததிசி முனிவரை கொல்ல வேண்டும். மன்னன் சுபன் கூறியதை கேட்டதும் மகாவிஷ்ணு சொன்னார், சுபனே, ஆத்திரப்படாதே, அது நன்மை அளிக்காது. முனிவரும் உனக்கு விரோதி கிடையாது. அவர் ஒரு சிவபக்தர். உனக்காக நான் மாறு வேடத்தில் அவரிடம் சென்று அறிவுரை கூறுகிறேன். அவரிடம் சமரசமாக போ என்று சொல்லிவிட்டு மகாவிஷ்ணுவும் மாறு வேடத்தில் முனிவரிடம் சென்றார். முனிவரே, தாங்கள் ஒரு சிறந்த சிவபக்தர், மாமுனிவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களை போன்றவர்களை தரிசிக்க வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்ல, அவரை பார்த்ததும் அந்த முனிவருக்கு தெரிந்துவிட்டது. வந்தது யார் என்றும் புரிந்துவிட்டது. மாதவா, வைகுந்த வாசா, தாங்கள் என்னை தேடி வந்து தரிசனம் கொடுத்ததை நான் பெருமையாக கருதுகிறேன். ஆனால் நீங்கள் உங்கள் பக்தனுக்காக வந்திருக்கிறீர்கள் என்று சொல்ல, அதை கேட்ட மகாவிஷ்ணு அவருடைய வேடத்தை கலைத்தார். சரிதான் முனிவரே, தங்களுடைய தவ வலிமையை நான் மெச்சுகிறேன். நீங்கள் சிவபக்தர். உங்களைப் போலதான் சுபனும் என்னுடைய பக்தன். அவனுடன் பகைமை வேண்டாம் என்று சொல்ல, ததிசி முனிவர், பரந்தாமா, எனக்கும் அவனிடம் எந்த பகையும் இல்லை. அவன் தன்னிடம் உள்ள செல்வமும் பதவியும் தான் உயர்ந்தது என்று கர்வத்தோடு வாழ்கிறான். அதனால்தான் என் பக்தியை அவன் இழிவுபடுத்தி விட்டான். என் போன்ற முனிவர்களை மதிக்க மறுத்துவிட்டான். அதை என்னால் இனியும் பொறுத்து கொள்ள முடியாது. அந்த எண்ணத்தை அவன் கைவிட வேண்டும். இல்லை என்றால் நட்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முனிவர் கண்டிப்போடு சொல்லிவிட்டார். அதை கேட்ட விஷ்ணுவுக்கு கோபம் வந்துவிட்டது. கடும் தவம் புரிந்தவர்களுக்கு கூட எளிதில் காட்சி தராத மகாவிஷ்ணு தேடி வந்து காட்சி கொடுத்திருக்கிறார். தன் பக்தனுக்காக வேண்டி நிற்கிறார். அப்படி இருந்தும் தன்னுடைய அறிவுரையை ஏற்காமல் எதிர்த்து பேசியது முனிவர் மீது பரந்தாமனுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. அதனால், முனிவரே, சுபன் சாதாரணமானவன் அல்ல. உன்னை போன்ற பல முனிவர்களை காத்து ஆதரித்து வரும் ஒரு அரசன். நான் எடுத்து கூறியும் ஏற்காமல் என்னையே எதிர்த்து பேசிவிட்டாய். அதனுடைய பலனை நீ அனுபவிக்கப் போகிறாய் என்று சொல்லிக்கொண்டே தன் சக்ராயுதத்தை முனிவர் மீது ஏவினார் மகாவிஷ்ணு. அதை பார்த்த முனிவர் அதிர்ச்சி அடைந்தார். திருமாலுடைய சக்ராயுதம் பிரகாசத்தோடு சுழன்று அவரை நோக்கி வந்தது. அவர் உடனே தன் இரு கைகளை கூப்பி கண்களை மூடினார். சிவநாமத்தை உச்சரித்தபடியே, என் ஈசனே, பரம்பொருளே, நான் உண்மையான சிவபக்தன் என்றால் இந்த சக்ராயுதம் என்னை வதைக்க கூடாது என்று வேண்டிக் கொண்டார். அவ்வளவுதான். சக்ராயுதம் முனிவருக்கு பக்கத்தில் வந்தது. அவரை 3 முறை வலம் வந்தது. மீண்டும் வந்த வழியே சென்று மகாவிஷ்ணுவிடம் சேர்ந்தது. இதை பார்த்த மகாவிஷ்ணுவுக்கு அதிர்ச்சியாக ஏமாற்றமாக இருந்தது. பிறகு மகாவிஷ்ணுவை பார்த்து முனிவர் சொல்ல ஆரம்பித்தார். மாதவா, இந்த சக்ராயுதத்தை உங்களுக்கு அளித்திருப்பவரே சிவபெருமான் ஈசன்தான். அதை அவருடைய பக்தனின் மீதே ஏவி விட்டீர். ஆனால் இப்போது என்னவாயிற்று என்று ஏளனமாக சொல்ல,
அது மகாவிஷ்ணுவிற்கு மேலும் ஆத்திரத்தை மூட்டுவதாக இருந்தது. அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவரை ஒரு மாயை சூழ்ந்தது. அதனால் முனிவரை தன் எதிரியாக பார்த்தார். இந்த காட்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் ததிசி முனிவருக்கு எதிராக பரந்தாமனுக்கு உதவி செய்ய முன்வந்தார்கள். அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. ஏனென்றால் இந்த முனிவர் சிவபக்தர். அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. யாரை வேண்டி தவம் இருக்க வேண்டும்? சிவனை வேண்டி இருக்க வேண்டும். ஆனால் அவர் தேவர்களுக்கு எதிரியான அசுரகுருவை நோக்கி தவம் இருந்தார். அவர் சொன்ன பிறகுதான் அவர் மனம் வாரி சிவனை நோக்கி தவம் இருந்தார். ஆக இந்த விஷயம் தேவர்களுக்கு எரிச்சலாக இருந்தது. அதனால் அவர்கள் மகாவிஷ்ணுவோடு சேர்ந்து கொண்டார்கள். ஆகவே ஒவ்வொருவரும் அவர்களுக்குரிய ஆயுதங்களை ததிசி முனிவர் மீது பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அவர் தனி ஒருவனாக இருந்து சிவபெருமானை எண்ணிக்கொண்டு தியானித்தபடியே அவரிடம் இருந்த தர்பையை எடுத்து முன்வைத்தார். அதிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பு ஜுவாலைகள் தேவர்களுடைய அஸ்திரங்களை எல்லாம் தீக்கு இரையாக்கிவிட்டது. அப்போது மகாவிஷ்ணு தன் நிலையை உணராமல் இருந்தார். அவரிடம் இருந்த பல ஆயுதங்களை முனிவர் மீது பயன்படுத்தினார். ஆனால் எல்லாமே வீணாகிவிட்டது. மகாவிஷ்ணுவின் ஆத்திரம் எல்லை கடந்தது. அதனால் அவர் மிகவும் சக்தி வாய்ந்த பிரம்மாஸ்திரத்தை முனிவர் மீது ஏவினார். ஆனால் மகாவிஷ்ணு எதிர்பார்த்ததற்கு மாறாக அங்கு ஒன்று நடந்தது. அந்த அஸ்திரம் கூட பயனற்று போய்விட்டது. இறுதியில் அவர் தன்னுடைய மாயையை பயன்படுத்தி மறைந்திருந்து தாக்கினார். அதுவும் சிவனருளால் வீணடிக்கப்பட்டு விட்டது. அதற்குள் அங்கு பிரம்மா வந்து விட்டார். அவரை பார்த்து மகாவிஷ்ணு கேட்டார், பிரம்மதேவரே, தங்களுடைய அஸ்திரம் கூட வீணடிக்கப்பட்டு விட்டது பார்த்தீர்களா என்று கேட்க, அதை கேட்ட பிரம்மா சொன்னார், அஸ்திரம் மட்டுமல்ல, பூலோகத்தில் இருக்கின்ற பெருமளவு மக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். தாங்கள் மாயையால் சூழப்பட்டு இருக்கிறீர்கள். சிவபக்தரான அந்த முனிவரை நீங்கள் எதிர்க்க முயற்சி செய்தீர்கள். அதனால் தாங்கள் வெற்றி பெறுவது என்பது கடினமான ஒரு விஷயம். அதனால் நிறுத்திக் கொள்வது நல்லது என்று பிரம்மா சொல்ல, மகாவிஷ்ணுவை பீடித்திருந்த அந்த மாயை விலகியது. பரம்பொருளான சிவபெருமானின் பக்தரை துன்புறுத்தி விட்டோமே என்ற எண்ணம் அவருடைய மனதை வருத்தியது. அதன் பின் அந்த மாமுனிவரை மகாவிஷ்ணு வாழ்த்திவிட்டு அவர் வைகுந்தம் சென்று விட்டார். தனக்காக தூது சென்ற நாராயணனே மாமுனிவரிடம் தோல்வியடைந்ததை அறிந்த சுபனுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டது. தன்னால் தானே அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டு விட்டது என்று அவன் வருந்தி வைகுந்தம் சென்று மகாவிஷ்ணுவை வணங்கி நின்றான். அப்போது மகாவிஷ்ணு சொன்னார், மாமுனிவர்கள் தமக்காக வாழ்பவர்கள் அல்ல, அவர்கள் தவசீலர்கள், சிவபெருமானுடைய அருளை பெற்றவர்கள். அதனால் அவர்களுடன் நல்லுறவு கொண்டிரு என்று சுபனுக்கு மகாவிஷ்ணு அறிவுரை சொன்னார். அதன் பின் மன்னன் சுபன் முனிவரிடம் சென்று தன் தவறுக்கு வருந்த அவரும் நடந்ததை மறந்து சுபனின் நண்பை ஏற்றுக்கொண்டார். உண்மையான பக்தியை எந்த ஆயுதமும் வெல்ல முடியாது. ஏனெனில் பக்தியின் பின்னால் இருப்பது சிவபெருமான் தானே. ஒரு பக்தனை காப்பாற்ற சிவபெருமான் நேரில் வந்தால் அது எவ்வளவு பெரிய பக்தி, அது எவ்வளவு பெரிய சக்தி. விஷ்ணுவின் சக்ராயுதமும் வேலை செய்யாத சிவபக்தர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.